ஒரு தொழிலுக்கு, ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு கடை இருக்கு, ஒரு பிசினஸ் பண்றோம்னா அது வளர்ச்சி 4 காரணம் இருக்குங்க. முக்கியமான காரணம். ஒரு தொழிலாளி வேலை செய்றாங்கன்னா, ஒரு காலைல 8 மணிக்கு வந்தாங்கன்னா, நைட்டு 10 மணி வரைக்கும் போட்டு புளியக்கூடாது. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, முதலாளி நினைச்சுட்டாங்க 10 மணி வரைக்கும் வச்சா நல்லா சம்பாரிச்சு புடலாம், அதிகமா வேலை நடக்கும்னு. கிடையாது. அந்த 8 மணிக்கு வந்தாங்கன்னா, சாயங்காலம் 4 மணி, 5 மணிக்கு ஒரு 8 மணி நேரம் வேலைய முடிச்சு விட்டு அனுப்பிடுங்க அவங்கள. அப்பதான் அந்த வேலை 8 மணிக்குள்ள முடியும் கரெக்ட்டா. நீ 10 மணி வரைக்கும் வச்சு வேலை வாங்குனீங்கன்னா, அந்த வேலை சரியா முடியாது. அது சரியா நடந்திருக்காது. 2வது, ஒரு கம்பெனிக்கு ஒரு இடத்துக்கு ஒரு வேலைக்கு வந்தாங்கன்னா, ஒரு ஆள் வந்தாங்கன்னா, அவங்க அடிக்கடி மாறிக்கிட்டே இருந்தாங்கன்னா, அந்த கம்பெனி விளங்காது. அந்த கம்பெனி சரியா நடத்த முடியாது. அது செட் ஆவாது. 3வது, ஒரு ஒரு ஆளுங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டா, அந்த வேலையை வந்து அவங்கள்ட்ட விட்டுட்டு போயிடு நவந்துடுங்க. அது பக்கத்திலேயே நின்னுட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது செய், இது செய், இது செய் நொட்டரம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. சொன்னீங்கன்னா, அந்த வேலையும் வழங்காது. 4வது, ஒரு தொழிலாளி ஒருத்தவங்களுக்கு வேலை செஞ்சாலும் டெய்லி சம்பளமா, டெய்லி அன்னன்னைக்கு கையில காசு கொடுத்துடணும். இல்ல மாச சம்பளமா கரெக்டா 1ஆம் தேதியா 30ஆம் தேதியா கையில காசு கொடுத்துடணும். அப்பதான் அவங்க மனசு ஃப்ரீயா இருக்கும், வேலை செய்யறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த 4ம் கரெக்டா இருந்தா நல்லா போயிடுங்க. எந்த கம்பெனியா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் எந்த தொழிலா இருந்தாலும் சரி, வேலையாளர் கரெக்டா வச்சுக்கிட்டா இல்லைன்னா வழங்காதுங்க. உங்க தெரிஞ்ச முதலாளிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய்.